ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாலே இல்லாமல் சீம்பால் செய்ய போகிறோம். அது எப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 3 முட்டை எடுத்து உடைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பவுலில். முட்டை அதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் 2 பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கண்டென்ஸ் மில்க் இது சேர்த்துக்கணும். ஒரு ஜீனி, இது போல் ஜீனி போட தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் இது சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கலக்கிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த லெவலுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சே தான் நான் கலக்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு தண்ணி அடியில் ஊற்றிருக்கேன். இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்படி வந்திருக்கு. ஆனால் மேலே மூடி வச்சுருந்தா நல்லா லேயராக கட் பண்ணியிருக்கலாம். நான் மூடி வைக்காமல் விட்டுட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. பார்த்திங்கன்னா சீம்பால் மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சீம்பால் டேஸ்ட்லேயே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் மேலே மூடி போடுங்க, இன்னும் நல்லாவே வந்திருக்கும். சூப்பராக இருக்குது. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீம்பாலை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குது கேட்கலாம். சாப்பிட்டுட்டு சொல்லணும். சூப்பரா டேஸ்டா இருக்கு. Thank you. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிஜமாலுமே சீம்பால் மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.